எது மானம் தேவன் அவர்களுக்கு என்ன செய்யும் மானம் வரும் அந்த கட்டத்தை தான் சாப்பிடும் ஆனா மற்றவங்களே செய்யும் அந்த நாக்குள்ளே செய்யும் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது ஒரு நாள் பெரிய மலை பெரிய மலை புரியுதா அந்த மலை வந்ததுல எழுந்துக்கிட்டு அந்த ஆத்துல வெள்ளம் போக அப்ப வெள்ளம் போனாலே ஆத்த கலந்து போக முடியாதுல வெள்ளம் கலந்தா ஆத்த கலந்து போக முடியாது அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அப்ப அந்த மானுக்கு குழம்பு எடுத்துல உலகத்துக்கு தனி இல்ல அப்ப என்ன செய்யணும் யோசிச்சுட்டு ஆத்துல வெள்ளம் போயிட்டு யானை வந்து எடுத்துக்கிட்டா உதவி கேட்கும் யானை கேட்குது யானை வந்து பெரிய மரத்தெல்லாம் எடுத்துக்கிறோம் நோச்சுமா நோச்சு போட்டு அப்பா சொல்லுது ஒரு மரத்தை வச்சு அந்த ஆத்துக்கு நல்ல ஒரு பாலை மாதிரி எடுத்தீங்க நான் அது வழியா எடுத்துக்கிறோம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிச்சு யார் சொல்லிட்டு அப்பெல்லாம் எனக்கு பண்ண முடியாது எனக்கு அப்பெல்லாம் பண்ண முடியாது எனக்கு யார் வேலையே கரெக்டா இருக்கும் நான் சாப்பிட்டு வைக்கிறதுல செய்ய முடியாது எடுத்துச்சு யாரே சொல்லிட்டு யாரே எடுத்துட்டு செய்ய முடியாது எடுத்துட்டு அவன போயிட்டு அது கால எடுத்துட்டு முள்ளு குத்திட்டு யானை கால எடுத்துட்டு முள்ளு குத்திட்டு அப்போ முள்ளு குத்தினோட அது பல்லு வச்சிருக்கல அதனால அது எடுக்க முடியல அதனால அந்த பொறுப்பு எடுத்துச்சு அந்த முள்ள எடுத்துட்டு அது காயில எடுத்துச்சு க்ளீன் பண்ணிச்சு எடுத்துச்சு க்ளீன் பண்ணி அது எடுத்துச்சு அது கொஞ்சம் பழுந்துச்சு அது தண்ணி எடுத்துச்சு உதவி பண்ணிச்சு மான் மரம் எடுத்துச்சு யானைக்கு உதவி பண்ணிச்சு ஆனா யானை எடுத்துக்குது உதவி செய்யலனோனே இது எடுத்துச்சு அது கஷ்டமான எப்பல செய்யாம இருக்கல அதே மாதிரி தான் நாம் நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 3:27 நீதிபதிகள் 3:27 என்ன அர்த்தம் இருக்கும்போது யானைக்கு வந்து நம்மளுடைய தாடி போல செய்ய மாட்டேன்